நாம் வந்திருக்கிற இடம் தேவனுடைய சன்னிதானம். தேவனுடைய சன்னிதானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே குடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். வருவேன்னு சொல்லல, வந்துட்டு போயிடுவேன்னு சொல்லல, இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆலயமாகிய இந்த இடத்துல வந்திருக்கிறார் அப்படின்றத ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். குறிப்பா பிள்ளைகளுக்கு சொல்றேன், நம்ம கிளாஸ்க்கு போன பிறகு, பள்ளிக்கூடத்துல கிளாஸ் போன பிறகு நம்ம எப்படி உட்கார்ந்துருக்கிறோம்? அமைதியா உட்கார்ந்துருக்கிறோம். ஆசிரியர் வந்த பிறகு அவர் சொல்லிக் கொடுக்கிற பாடத்துல கவனமா கேட்கணும். கிளாஸ்ல வேடிக்கை பார்த்துட்டு ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் முழுசா படிக்க மாட்டாங்க இல்லையா? யார் கவனமா ஆசிரியர் சொல்றதை கேட்டுருக்கிறார்களோ அவங்க தான் நல்லா படிப்பாங்க, முதல் மதிப்பெண் பெறணும், வாழ்க்கையில முன்னேறணும். உண்மையா பையா நான் சொல்றது? அப்ப ஆசிரியருக்கு முன்பாக நாம் எப்பவும் பயபக்தியா உட்கார்ந்து அவர் சொல்லுகிற பாடத்தை கவனமாய் கேட்டு மனசுல பதிவு வைத்து நாம் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுகிறோமோ, இந்த ஆசிரியரை காட்டிலும் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியில வந்திருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு சிந்தனையோடு கூட நீங்க எல்லாரும் அமர்ந்து இருந்த பிள்ளைகள் விளையாடாம, எழுந்திருச்சு போகாம, வேடிக்கை பார்க்காம, என்ன இங்க நடக்குது, என்ன பாடுறாங்க, என்ன வேத வசனம் சொல்லப்படுகிறது, என்ன பிரசங்கிக்கப்படுகிறது என்பதை நீங்க கவனமா கேட்டு அதை இருதயத்துல பதித்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க தர முடியும். அதனால யாரும் பேசிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அலட்சியமா என்ன சொல்லக்கூடாது, தேவசமூகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடாது. தேவனுடைய சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அதனால ஆண்டவர் மாத்திரம் அல்ல, பரலோகத்தினுடைய தேவதூதர்களும் நம் மத்தியில் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நாம மாத்திரம் வந்து உட்கார்ந்துருக்கிறோம்னு நினைக்காதீங்க. பரலோகத்தின் தேவதூதர்களும் நம் மத்தியில் வந்திருக்கிறார். எப்படி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரோ ஒரு அதிகாரியோ வந்தால் அவருடைய உடன் வேலையாட்களும் வந்து கலந்து கொண்டு மக்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்கிறார்களோ, இதே போலதான் பரலோகத்தின் தேவனும் வந்திருக்கிறார். இன்னைக்கு விசேஷமா நாம கூடி கொண்டிருக்கிறோம். என்ன கூடுதல்? இறைவன் மனிதனாக இந்த உலகத்துல பிறந்த நாளை நினைவு போட்டு மகிழும்படியாய் வந்திருக்கிற நாள். இல்லையா? அதனால ஆண்டவர் நம்ம மத்தியில பிரசன்னமா இருக்கிறார் என்ற அந்த சிந்தனையோடு கூட நாம் ஒவ்வொருத்தரும் அமர்ந்திருந்து ஆராதனை வரைக்கும் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்குமே, ஆனால் நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதம் பெற முடியும். சரியா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை நல்ல இயேசு ராஜா, இந்த ஆசீர்வாதமான இந்த தாவே, இந்த பகல் வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தாங்கள் இந்த உலகத்திலே மனிதர்களாகி எங்களை மீட்டு உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய வாழ்படியான ஆண்டவரே ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்த இந்த நாளை நினைவு கூர்ந்து நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் கூடி வந்திருக்கிறோம். தேவரே, நீங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறீங்க. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை பயபக்தியோடு கூட உங்களை ஆராதித்து மகிழ்ந்து கனிவுரை உதவி செய்யும்படியாய் வேண்டுதல் செய்யப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே இதோடு பேசும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். உடைய பிறப்பின் மேன்மைகளை நாங்கள் ஆண்டவரே கேட்டு அறிந்து உணர்ந்து புரிந்து ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்தபடியாய் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசனங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல தந்தை. ஆமென். முதலாவது பாடலாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்தி ஒரு ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஆபத்து
அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவரும் உட்கார்வோம். தேவனுடைய நாமம் மகிமைக்கிறது. நாம் முதலாவது பாடலை பாடும் பொழுது அனைவரும் எழுந்து நிற்போம். துதி பாடல்களை பாடுகிறவர்கள் முன் வந்து நிற்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்துடுங்க. பாடுவோம். கவனிங்க, இந்த பாட்டை நீங்களும் கவனமா கேட்டு நீங்க மனசுக்குள்ள பாடும்போது உங்களுக்கு காசு வாங்கும். ரைட், ஓகே, பாடுவோமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா.